ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்துமத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 16ஆம் நாள் 1/8/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்வது, எள்ளு சாதம் நிவேதனமாக வைத்து காக்கைக்கு உணவாக கொடுப்பது, அதே போல சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பஜனை பூஜை வழிபாடுகளில் கலந்து கொள்வது, இவை எல்லாமே ஒரு சிறப்பை தருகின்ற வகையிலே இந்த இறை வழிபாட்டோடு கூடியது. சுபகாரியங்கள் எதுவும் இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே எந்த ஒரு காரியங்களும் செய்யக்கூடாது. இப்பொழுது இந்த ஆடி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்புகள். பொதுவாக இது தட்சண அயனத்தினுடைய ஆரம்ப மாதம். நமக்கு எதிர்வருகின்ற 12ஆம் தேதி 12/8/2026 புதன்கிழமை அன்றைய தினம் ஆடி மாதத்து அமாவாசை வருகிறது. இந்த ஆடி அமாவாசை என்கிற பொழுது அது தென்புலத்தார் வழிபாடு, பிதிர்க்கடன்கள் செய்வதற்காக மறைந்த முன்னோர்கள், அது தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், அத்தை மாமாவாக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், யாரோ மறைந்தவர்கள், நம்முடைய குடும்பத்திலே மறைந்தவர்கள், அவர்களை எண்ணி இந்த விரதம் இருந்து சிரார்த்தம் செய்து தர்ப்பணங்கள் கொடுக்கின்ற சிறப்பு இந்த ஆடி அமாவாசையில். இது பொதுவாக இந்த 12 மாதங்களிலும் அமாவாசை வரும். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவடி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை என்ற வரையிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதங்களும் வந்து கொண்டிருக்கும். அவ்வாறு வருகின்ற பொழுது இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசைக்கும், அதே போல தை மாதத்திலே வருகின்ற புஷ்ய அமாவாசை தை அமாவாசைக்கும், புரட்டாதி மாதத்திலே வருகின்ற மகாலய பக்ஷ அமாவாசை, இந்த 3 அமாவாசையை சிறப்பாக இந்த பிதிர் வழிபாடுகளுக்கு தர்ப்பணம் செய்து கொள்வார்கள். இந்த ஆடி அமாவாசை இந்த பிதிர்லோகத்திலிருந்து பிதிர்களெல்லாம் பூமியை நோக்கி வருவார்களாம். அதனால்தான் இந்த ஆடி அமாவாசையிலே கண்டிப்பாக விரதமிருந்து நதிகள், குளங்கள், ஆற்றிலே தீர்த்தமாடக்கூடியவர்கள் தீர்த்தமாடி இந்த தர்ப்பணங்கள் செய்வது, சிரார்த்தங்கள் செய்வது, இவையெல்லாம் மறைந்த பித்திருக்களுடைய ஆசியை நாம் பெறுகின்ற வகையிலே, அவர்கள் மனம் மகிழ்ந்து அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இந்த ஆடி அமாவாசை எதிர்வருகின்ற
12/8/2026 புதன்கிழமை அன்று இந்த ஆடி அமாவாசை. அவ்வாறு அப்பா அம்மா இல்லாதவர்கள் எல்லாம் விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும், சிரார்த்தங்கள் செய்ய வேண்டும். சிரத்தையோடு செய்யப்படுவதனாலே அதற்கு சிரார்த்தம் என்று பெயர். ஏதோ அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், 4 பேர் நம்மை பார்த்து ஏதாவது சொல்லுவார்கள் என்றக்கா செய்கிறதல்ல சிரார்த்தம். பிதர்களுக்கு சிரத்தையோடு நாம் அதை ஒழுங்காக கடைப்பிடித்து விரதம் இருந்து நல்ல மனதோடு வேறு சிந்தனை இல்லாமல் இருந்து மறைந்த பிதர்களுக்கு செய்யப்படுகின்றதாகிய சிரார்த்தம், அதற்கு சிரத்தையோடு செய்ய வேண்டியது. அதனால தான் சிரார்த்தம் என்று பெயர். இவ்வாறு இந்த ஆடி மாதத்திலே பல்வேறு சிறப்புகளிலே இந்த பிதிர்க்கடன்களுக்குரியதாகிய தர்ப்பணங்களும் உண்டு. அந்த வகையிலே தொடர்ந்து நாம் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பை சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு, கனடா மாநகரிலே கோன்பால் சிவன் ஆலயத்திலே வருடாந்த மகோற்சவம் நாளைய தினம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு இந்த மகோற்சவம் ஆரம்பமாகி 9/8/2026 அன்று சப்பை ரத உற்சவம், 10/8/2026 அன்று தேர் திருவிழா, 11/8/2026 தீர்த்த திருவிழா, மறுநாள் பூங்காவன உற்சவம் என்கின்ற சிறப்புகளோடு கூடியதாக அந்த சிவனாலயத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது. இவ்வாறான உற்சவ காலங்களில் நாம் சென்று இறை வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனம் மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சன் சுபம்.